கர்நாடகாவின் ஹசன் மாவட்டத்தில் உள்ள மொசாலே ஹோசாஹள்ளி என்ற ஊரில் விநாயகர் சிலை ஊர்வலம் நடந்தது. அந்த பகுதியில் உள்ள 4 வழிச்சாலை வழியாக ஊர்வலம் சென்றது. இதற்காக போக்குவரத்தில் போலீசார் மாற்றம் கொண்டு வந்திருந்தனர். 4 வழிச்சாலையின் ஒரு பக்கத்தில் ஊர்வலம் சென்றது. இன்னொரு பாதை டூவேயாக மாற்றப்பட்டிருந்தது. ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலத்தில் மக்கள் பங்கேற்றிருந்தனர். 4 வழிச்சாலை பகுதியை 5 நிமிடத்தில் ஊர்வலம் கடக்க இருந்தது. அந்த நேரத்தில்தான் கோர விபத்து நடந்தது. டூவேயாக மாற்றப்பட்டிருந்த பகுதியில் அசுர வேகத்தில் சென்ற சரக்கு லாரி சென்டர் மீடியனில் ஏறி ஊர்வலத்துக்குள் பாய்ந்தது. டிரைவரால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஊர்வலத்தில் வந்த அப்பாவி மக்கள் தூக்கி வீசப்பட்டனர். சம்பவ இடத்திலேயே 8 பேர் உயிரிழந்தனர். இன்னொருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்தார். இன்னும் 22 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிலரது நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. இதனால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்ற அச்சம் உள்ளது. இறந்த 9 பேரில் பலரும் இளைஞர்கள், 3 பேர் என்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள். லாரியை ஓட்டி வந்த அதே ஹசன் மாவட்டத்தை சேர்ந்த புவனேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் விசாரணை நடக்கிறது. போலீசார் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியானது. சம்பவ இடத்தில் ஒன்வேயாக மாற்றப்பட்டிருப்பது தெரிந்ததும் லாரி டிரைவர் அசுர வேகத்தில் வந்திருக்கிறார். அப்போது குறுக்கே பைக் ஒன்று வந்தது. அதன் மேல் மோதாமல் இருக்க லாரியை ஊர்வலம் வந்த திசையில் திருப்பி இருக்கிறார். அதனால்தான் கோர விபத்து நடந்திருக்கிறது என்று போலீசார் கூறினர். கோர விபத்தில் இறந்தவர்கள், காயம்பட்டவர்கள் குடும்பத்துக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்தார். ஹாசன் விபத்து எனது இதயத்தை நொறுக்கிவிட்டது என்று கூறினார். கர்நாடக முதல்வர் சித்தராமையாவும் இரங்கல் தெரிவித்தார். இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு கர்நாடக அரசு சார்பில் தலா 5 லட்சம், மத்திய அரசு சார்பில் தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டது.